கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்கள் மோசஸ் மகேந்திரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலும் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவரை குறித்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்படுகிறதா, நம்முடைய ஜெபத்துக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை இல்லையே, நம்முடைய ஜெபம் இன்னைக்கு ஒரு சுகத்தை தரலையேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து இன்று நான் ஒரு வார்த்தை தேவன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் என்னதான் ஸ்தோத்திரம் நாம் ஜெபித்தாலும், நாம் ஆயத்தமாக இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம், ஜெயம் யாரால வரும் என்று சொன்னால் கர்த்தரால் வரும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள், ஒரு திருமண காரியங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதுக்காக நம்ம என்னென்ன செய்வோம்? அந்த திருமணத்திற்கு தேவையான பணங்கள், அந்த திருமணத்திற்கு தேவையான பொருட்கள், அந்த திருமணத்திற்கு தேவையான நகை, எல்லாவற்றையும் நாம் ஆயத்தமாக ரெடி ஆகும். அது மாத்திரமல்ல, அந்த திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு மண்டபம், இதையெல்லாம் நாம் ஆயத்தமாய் வைத்திருக்கிறோம். அந்த நாள் வருவதற்கு முன்பாக பிரியமானவர்களே, நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அப்போ அந்த தேவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? பாருங்க, இப்போ இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அதிகாலை எழுந்திருக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், அவங்களுக்குள்ள காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. தன்னுடைய அந்த சரீரத்தை அந்த யுத்தம் வருவதற்கு முன்பாக பழக்கிவித்து கொள்ளுகிறார்கள். அப்போ யுத்தம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த யுத்தம் வருவதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நம் நாட்டை பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். என்னைக்கு யுத்தம் வரும்னு தெரியாது, ஆனால் யுத்தம் வருவதற்கு முன்பாக தன் சரீரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போ யுத்தம் வருகிற நாட்களிலே அவர்கள் அந்த யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு அவங்களுடைய சரீரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆயத்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அப்போ நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ இராணுவ வீரர்கள், நம்மளை பாதுகாக்கிறவர்கள், தேசத்தை பாதுகாக்கிறவர்கள் அதிகாலமே எழுந்து ஸ்தோத்திரம் அவர்களுக்கு தேவையான உடற்பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் ஜெயம் யாரால் வருகிறது என்று சொன்னால் அங்கே கர்த்தரால் வருகிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஜெயம் நம்மகிட்ட இல்லை, வெற்றி நம்மகிட்ட இல்லை. யாருக்கிட்ட இருக்கு என்று சொன்னால் நம்மளை உண்டாக்கின ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம், நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தமாக வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, காரியங்கள் வாய்க்காமல் போனாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தமாக இருக்க வேண்டும் பெற்றுக்கொள்வதற்கு.
அனுபவிப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அது அந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பாருங்க, நாம் வேதத்தில் ஒரு 4 நபர்களை பார்க்க போகிறோம். முதலாவது நபர் யார் என்று சொன்னால் தானியேல். தானியேலுக்கு பாருங்க, அந்த 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டுள்ள வசனம், அங்கே ஸ்தோத்திரம் 30 நாளளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கட்டளை எப்படிப்பட்ட கட்டளை என்று சொன்னால், அப்படி ராஜாவை வணங்காதவர்கள், வேறு தேவனை வணங்குகிறவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டு அந்த தேசம் முழுவதுமாய் அனுப்பி வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் அறிந்த தானியேல் தான், வேதம் சொல்லுகிறது, தான் முன்பு செய்து வந்தது போல 3 வேளையும் ஜெபித்தான். 3 வேளையும் ஜெபித்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னால், நாம் ஆண்டவரை தேடுவோமா, அவருடைய சமூகத்தில் காத்திருப்போமா, ஜெபிப்போமா என்று சொன்னால் இல்லை. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம், இன்னைக்கு ஜெபித்தீங்களா? இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தலைவலி, எனக்கு உடல் வலி, எனக்கு காய்ச்சல், இப்படி நம்முடைய பலவீனங்களை சொல்லி கொண்டே போகிறோம். இதனால் நான் ஜெபிக்கலை, இதனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கலை, இதனால் நான் பைபிள் படிக்கலை என்று சொல்லி நம்முடைய சரீர பலவீனத்தை சொல்லி கொண்டே போகிறோம். அங்கே பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் அங்கே எழுதப்பட்டு முத்திரையிடப்பட்டாச்சு. ராஜாவை தவிர வேறு தேவர்களை வணங்கக்கூடாது என்று சொல்லி அங்கே முத்திரை குத்தப்பட்டாச்சு. ஆனாலும் பாருங்க, அங்கே தானியேல் முன்பு செய்து வந்தது போல 3 வேளையும் கர்த்தரை தேடினான். அவன் ஜெபித்தான். பாருங்க, அந்த மரண நேரத்திலையும் மரணத்துக்குள்ளாய் தள்ளப்பட போகிறோம் என்கிறதை அறிந்தும் அங்கே தானியேல் ஜெபித்ததினால தான் அவனை தேசத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அருமையானவர்களே, அந்த மரண கட்டுகளிலிருந்து அங்கே தேவன் கர்த்தர் தானியேலை விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவன் அங்கே எழுதப்பட்ட காரியத்தை பார்க்கவில்லை, அந்த எழுதப்பட்ட காரியத்தை உடைக்கிற தேவனை நோக்கி பார்த்தார். அவர் மரணத்தை பார்க்கவில்லை, மரணத்தை வென்ற அங்கே கர்த்தரை நோக்கி அவன் பார்த்தது நிமித்தமாய் மரண கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அங்கே உயர்த்தப்பட்டதையும் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜெயம் யாரால் வருகிறது என்று சொன்னால், கர்த்தரால் ஜெயம் வருகிறது. நாம் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? மரணம் நேரிடும் என்று தெரிந்தும் அங்கே ஆண்டவரை அவன் தேடுதல் நிமித்தமாய் தானியேலை கர்த்தர் அந்த தேசத்திலே உயர்த்தினார். இன்னொரு 3 நபர்களை பார்க்கிறோம். ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி வைத்து, இந்த பொற்சிலையை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. எப்போ என்று சொன்னால், அங்கே கிண்ணறங்கள் வாசிக்கும் போது, மேலதாளங்கள் வாசிக்கும் போது எல்லாரும் பணிந்து அங்கே ராஜா உண்டு பண்ணி வைத்திருக்கிற பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 3 வாலிபர்கள் பாருங்க, வைராக்கியமாய் இருக்கிறார்கள். எங்களை உண்டு பண்ணின தேவன் எங்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், எங்களை தப்புவிக்கவில்லை என்று சொன்னாலும், நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் வைராக்கியமாய் இருக்கிறோம்? அவர்கள் வைராக்கியமாய் இருந்தது நிமித்தம்தான் அங்கே ஆண்டவர் அந்த அக்கினி ஜுவாலையில அவர்களை தூக்கி போட்ட பொழுதிலும் கூட, ஸ்தோத்திரம், ஒரு முடி கூட கருகாதபடி கர்த்தர் அந்த 3 பேரையும் பாதுகாத்தார். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் தள்ளப்பட்டோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? வைராக்கியமா இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறோமா? காத்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் நிச்சயமா நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். மாற்றலைனாலும் பரவாயில்லை, நான் அவரை தேடுவேன், நான் அவர் சமூகத்தில் காத்திருப்பேன், நான் ஜெபிப்பேன். எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 3-4 நபர்களும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆண்டவரை தேடினார்கள், ஜெபித்தார்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள். மரணம் அவர்களை சூழ போகிறது, மரணத்துக்குள்ளாய் தள்ளப்பட போகிறோம் என்று அறிந்த பொழுதிலும் அவர்கள் வைராக்கியமாக இருந்தார்கள். அவன் உண்டு பண்ணி வைத்த பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை.
அங்கே ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அவர்கள் கை கொண்டார்கள். கை கொண்டது நிமித்தமாய் அவர்களை இந்த அக்கினி சுவாலையில தூக்கி போட்ட போதும் கர்த்தர் அவர்களை ஸ்தோத்திரம் பாதுகாத்தார். பாருங்க, இங்க குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாயிடுச்சு, ஆனா ஜெயம் கர்த்தரால் வரும். இவர்கள் ஆண்டவரை தேடினார்கள், ஜெபித்தார்கள், ஆண்டவருக்குள்ளாய் வைராக்கியமாய் இருந்தார்கள். அவர்கள் வைராக்கியமாய் இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். இங்கே ஸ்தோத்திரம், அவன் முன்பு செய்து வந்ததை போல 3 வேளையும் ஆண்டவரை தேடினான். அவன் 3 வேளையும் ஆண்டவரை தேடினது நிமித்தமாய் ஸ்தோத்திரம் மரண கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். இன்னைக்கு ஒருவேளை நாம் ஒரு பெரிய பலவீனத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கலாம், இல்லை மரண கட்டுகளுக்குள்ளாய் சிக்கி கொண்டிருக்கலாம், மரண கண்ணிகளுக்குள்ளாய் நாம் சிக்கி கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம், அதை நினைத்து பயந்து கொண்டிருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கலாம். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம், நம்மளோடு இருக்கிற தேவன், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், நம்மளோடு இருக்கிற தேவன், நம்மளை விடுவிக்கிற தேவன், நம்மளோடு இருக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன். பாருங்க, பாதுகாத்தாரா இல்லையா? ஸ்தோத்திரம், பாதுகாத்தார். தேவனை நம்பின ஒருவரையும் கர்த்தர் கைவிடுவதில்லை, வெட்கப்பட விடுவதில்லை. அவரை நோக்கி பார்த்த ஒருவருடைய முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரை தேடுகிறதுல நாம் முதன்மையாய் இருக்க வேண்டும், ஜெபிக்கிறதுல நாம் முதன்மையாய் இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, தலைவலி வந்தாலும் சரி, சோத்திரம் உடல்வலி வந்தாலும் சரி, பலவீனம் நம்மளை ஆட்கொண்டாலும் சரி, சோத்திரம் மரண கட்டுகள் நம்மளை ஆட்கொண்டாலும் சரி, ஒருவேளை மரணம் நம்மை நெருங்கினாலும் சரி, நம் ஆண்டவரை தேடுகிறதுல குறைவில்லாமல் இருக்க வேண்டும், ஜெபிக்கிறதுல குறைவில்லாமல் இருக்க வேண்டும். எப்படி தானியேல் 3 வேளை ஆண்டவரை தேடினானோ, ஜெபித்தானோ, அதே போல் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நம் அருகிலே இருக்கிறார். ஸ்தோத்திரம், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்ம அருகிலே இருக்கிறார். நாம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அங்கே தானியேல் ஆயத்தமாய் இருந்தான். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, சிங்க கபில என்ன போட்டாலும் சரி, சிங்கங்கள் என்னை கொன்று போட்டாலும் சரி, ஆனா பாருங்க, அங்க ஸ்தோத்திரம் தானியேல் ஆயத்தமா இருந்தான், ஜெபித்து கொண்டிருந்தான். அருமையானவர்களே, நீங்க இன்னைக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்கள் ஜெபத்தோடு இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், ஜெயம் கர்த்தரால் வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்க ஜெபத்தை மட்டும் விடாதீர்கள், ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஜெய கிறிஸ்து எங்களோடு இருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பிள்ளைகள் ஒருவேளை ஸ்தோத்திரம் தன்னுடைய வியாதியை குறித்து, பலவீனத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நாள் இந்த வேத வசனம் இவர்களை உயிர்ப்பிக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். மாறாத இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.